Hi everyone. இந்த செஷனில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் செஷனில் நம்ம டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் பற்றி பார்த்தோம். அதை பற்றி கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜாவா வந்து ஈஸியான கான்செப்ட் தான். நம்ம ஈஸியாக ரியல் டைம் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேட்டர்னால் ஒரு கீவேர்ட் மாதிரி. அது ஒரு வேரியபிளாக இருக்காது. அட் த சேம் டைம் அது ஒரு நம்பராகவும் இருக்காது. அது ஒரு சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட்டர்ஸை அச்சீவ் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டர் கீழேயும் சம் கீவேர்ட்ஸை வந்து ஜாவாவில் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன் ஜாவாவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ரேட்டர் டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதில் நம்பரோட பேசிக் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடிஷன், ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி ரிசல்ட் செட்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து சப்ராக்ஷன், ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணி ரிசல்ட் செட்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேஷன், ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் செட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து டிவிஷன், ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணி அதோட ரிசல்ட் செட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து மாடுல், ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை ரிமைனிங், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரோட ரிமைனிங் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மாடுல். இந்த மாடுலில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு ஒரு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பாக்கெட்டில் இப்போ 5 ரூபா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு 3 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட்டை வாங்கிடுறீங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 ரூபா இருக்கும். இதே கான்செப்ட் தான் மாடுல்லையும் ஒர்க் ஆகுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மாடுல். நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட மெயின் கோல் என்னென்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி அதோட வேல்யூவை ட்ரூ ஆர் ஃபால்ஸானு நமக்கு ரிசல்ட் செட்டில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கம்பேரேட்டர் இருக்குது. இந்த கம்பேரேட்டர் என்ன பண்ணுன்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி அது ட்ரூ ஆர் ஃபால்ஸானு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நான் இப்போ 2 வேல்யூ கொடுக்குறேன். 5 = 5 அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலண்டான வேல்யூ. ஸோ ட்ரூன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் செட்டை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல்ட்டுனா இந்த 2 நம்பரும் ஈக்குவல்ட்டு இல்லைன்னா ட்ரூனும் இருந்தால் ஃபால்ஸுனும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அனதர் ஒன் வந்து கிரேட்டர் தென். இது வந்து கொடுக்கப்பட்ட 2 வேல்யூவில் கிரேட்டர் தென் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸானு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 > 3னா 3ஐ விட 5 வந்து பெரிய நம்பர். ஸோ இது கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதே இடத்துல லெஸ் தென் போட்டோன்னா 5 < 3ன்னு போட்டோன்னா இந்த இடத்துல அது ஃபால்ஸுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதை தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னாலே கண்டிஷன் செக் பண்ணி அதோட ரிசல்ட் செட்டை ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணுறது தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷனை செக் பண்ணி அந்த 2மே ட்ரூவாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் செட்டை ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 > 3 அப்படின்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் அண்ட் கொடுத்து 10 > 5 அப்படி கொடுத்தா இதுவும் ட்ரூ. அப்போ 2 கண்டிஷனுமே இங்கே ட்ரூ ஆகுது. அப்போ ரிசல்ட் செட்டில் ட்ரூன்னு கிடைக்கும். இன்கேஸ் இந்த 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். 5 > 8ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோன்னா 8ஐ விட 5 பெரிய வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அடுத்து அண்ட் கண்டிஷன் போட்டு 10 > 5ன்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த கேஸில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாகவும் இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸாகவும் இருக்குது. ஆனால் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த போத் கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ ரிசல்ட் செட் வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அன்கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே எத்தனை கண்டிஷன் வந்தாலும் எல்லாம் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஹோலாக ட்ரூன்னு நமக்கு கிடைக்கும். இல்லைனா ஃபால்ஸ்ன்னு தான் வேல்யூ கிடைக்கும், ரிசல்ட் செட் கிடைக்கும்.